ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். நம்ம சேனலில் எப்போவுமே பிஸ்னஸ் வீடியோ மட்டுமே போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பிஸ்னஸ் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த பிஸ்னஸை தாராளமாக பண்ணலாம். இதுக்கு ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருள் தான். இதை கூட வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதை எப்படி பண்ணுறது, இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதில் ப்ராஃபிட் என்ன கிடைக்கும், இது எல்லாமே ஒன்றொன்னா பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் பனானா பீல் பவுடர், அதாவது வாழைப்பழ தோலில் இருந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பனானா தோல் பவுடர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக இது யூஸ் ஆகுது. இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இதில் பொட்டாசியம், மக்னீசியம் இதை மாதிரி நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்கனால தென்னை மரங்கள், இது மாதிரி காய்கள்லாம் காய்க்கிற செடிகளுக்கெல்லாம் போட்டிங்கன்னா செடிகள் நல்ல செழிப்பாக வளரும், ஈல்டும் அதிகமாக கொடுக்கும். இந்த பனானா பீல் பவுடர் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால இது ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும். நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு கீழே கருவளையம்லாம் சிலருக்கு இருக்கும் தெரியுமா, அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஹேரை ஸ்ட்ரென்தன் ஆக்கும். இப்படி நிறைய யூசஸ் இதில் இருக்குது. இந்த பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பொருள் நான் சொன்னேன். அது என்னென்னா வாழைப்பழத்தோல் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். பழ ஜூஸ் போடுற கடைகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக குப்பையில் போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் மூடையாக கலெக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அதை வச்சு எந்த யூஸும் இல்லை, வேஸ்ட்டில் போடுறதுக்கு தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டால் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, இடம் காலியான போதுன்ட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி கூட காய போடலாம், அல்லது முழு வாழைப்பழத்தோலையை அப்படியே போடலாம். வெயிலில் காஞ்ச பிறகு நல்லா அதை வத்தல் மாதிரி காஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு மிக்சியே போதும், அதிலே நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் மிக்சியே போதும், நீங்கள் கொஞ்சம் அளவில் செய்யும்போது மிக்சியே போதும். நீங்கள் நிறைய ஆர்டர்லாம் எடுத்து ஃப்யூச்சரில் பெரிய அளவில் செய்ய போகிறீங்கன்னா அதுக்குள்ளே மிஷினரிஸ்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி போட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ பனானா பீல் பவுடர் ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ், யாருனாலும் பண்ணலாம். இந்த பவுடர்களை 1/2 கிலோ 1 கிலோன்னு பாக்கெட்டில் ஃபில் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இந்த பனானா பீல் பவுடரை நீங்கள் யார்கிட்டலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயம் பண்ணுற ஃபார்மர்ஸ்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். மாடி தோட்டம்லாம் வச்சுருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கொடுக்கலாம். நர்சரி கார்டன் அல்லது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்லாம் விற்பாங்கள்ல அதை மாதிரி கடைகளில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதை மாதிரி ஆன்லைனில் கூட நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆன்லைனில் இது 1 கிலோ 479 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நீங்கள் கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்தா கூட ஒரு 5 கிலோ சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா டெய்லி சம்பாதிக்கலாம். சும்மா ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பொருள்லேருந்து ஒரு சின்ன பிஸ்னஸ். வாழைப்பழ தோல் பவுடர் செடிகளுக்கு அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகுது. இதோட அருமை தெரியாமல் இவ்வளோ நாள் நம்ம வாழைப்பழத்தோல்களை வேஸ்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் சூப்பராக ஒரு வாழைப்பழத்தோலில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பார்த்தோம். இந்த வீடியோவை பிஸ்னஸ் ஐடியா தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்ருங்க. இதே மாதிரி யூனிக் பிஸ்னஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.